வாழ்க வளமுடன். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். நான் அப் டு சண்டே வரையும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால என்னால் வீடியோவில் வர முடியாது. அதனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதாவது 5th ஆகஸ்ட்டு போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு, அதுக்கடுத்து 6th ஆகஸ்ட் அதாவது தேர்ஸ்டே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, முக்கியமான நியூஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்கேல் பியூரி, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஒரு பிக் ஷார்ட் செல்லர். இவர் வந்து நிறைய தடவை ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவர் கொடுத்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்பவும் அட்டகாசமாக ஒர்க் ஆனது எப்போ அப்படின்னா 2007. அதாவது 2007 எண்டு, அந்த 2008 வந்து யூஎஸில் ஹவுசிங் ப்ராப்ளம் வரும், அங்கே வந்து சம் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் அப்படின்ட்டு இவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தார். இந்த ப்ரிடிக்ட் பண்ணது வந்து அந்த வருஷம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. மார்க்கெட் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. இது வந்து 2008. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தாரு, மார்க்கெட் பெரிய அளவு கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆள் கிடையாது. அதாவது இவர் வந்து ஒரு பிக் ஷார்ட் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து பெரிய கிராஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனிக் வந்து கிரியேட் பண்ணுறவர். ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1987 ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூஎஸில் எப்படி கிராஷ் ஆச்சா அதை விட மோசமாக கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஹியூஜாக வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1987 வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிளாக் மண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து டோ ஜோன்ஸ் நியர்லி 25% வந்து டவுன் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு கிராஷ் வரும் அப்படின்ட்டு இவர் வந்து இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இவர் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்காங்களேன். மார்க்கெட் கண்டினியூவாக ரைஸ் ஆச்சு அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ண முடியும், ஷார்ட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். இது ரீசெண்டாக இவர் வந்து ஒரு பிக் லாஸ் கூட பண்ணியிருக்கிறாரு இந்த 2 வருஷத்துக்குள்ளே. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நான் என்னுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோலையும் இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இவரை பற்றி பேசுனது போதும். அதுக்கடுத்தா வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஏறிட்டு இருக்குது. அங்கே வந்து இப்போ ஈரான் கூட வந்து சம் பீஸ் டீல் வந்து நெகோசியேஷன் ஆகிருக்குது. ஹார்முஸ் ஜோனில் வந்து எல்லா ஷிப்பும் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அதனால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஹையில் போயிருக்குது. அதாவது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு ஹையில் போகிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஈரான் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபார்ம் நியூஸ்னு கிடையாது. பட் நான் படித்ததில் ஒரு நியூஸ், மோஸ்ட்லி அது கன்ஃபார்மாக கூட இருக்கலாம். அதாவது ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட்டு பிரெண்ட் க்ரூடில் வந்து ஹியூஜாக வந்து ஷார்ட் செல் பண்ணிட்டாங்க. அந்த ஹியூஜாக ஷார்ட் செல் பண்ணினதுனால இவங்க வந்து சம் பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்துட்ருக்கறனால யூஎஸ் அதாவது இந்த க்ரூடு வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தான் வந்து ஈரான்லேருந்தும் சம் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஈரானு இப்போ வந்து அடித்தாலும் இவங்க அடிக்க மாட்டாங்கன்றது காரணம் என்னென்னா, இவங்க வந்து பிரெண்ட் க்ரூடில் ஹியூஜாக ஷார்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, எனிவே எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது டோ ஜோன்ஸ் நியர்லி 1.71%, S&P 500 1.8%, நாஸ்டாக் 2.5% ஹையில் போயிருக்குது. ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 3.5%, ஹாங்செங் இண்டெக்ஸ் 0.25%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.25% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி அப்படி ஃப்ளாட் மோடில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் வந்ததில் வந்து இந்த 3 நாளாக இருக்குது, திங்கள் செவ்வாய் புதன். இந்த 3 நாளாகவே வந்து மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் டவுன் வந்தாலும் க்ளோசிங் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிஏஎஸ் கொண்டுட்டு வந்தது வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டை ஏற்றுறதுக்காக கொண்டு வந்த மாதிரி தான் தெரியுது. இன்னும் வந்து ஒரு ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த சிஏஎஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 26,000 இன்னும் அந்த ஒரு மாதம் 2 மாதத்தில் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணிடும்.
ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட் ஏற்றி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த சிஏஎஸ் அப்படின்னு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கெட்டோடைய டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் வந்து கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுது இந்த 3 நாளாவது ஆல்மோஸ்ட். அதாவது லோவர்லேருந்து க்ளோஸ் ஆகுறது, ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 100-150 பாயிண்ட் டவுனில் இருந்தது. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 10 பாயிண்ட்ஸ் க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த சிஐஎஸ் கொண்டுட்டு வந்தது ஒரு பிக் இன்ஸ்டிடியூஷனுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, HNI கிளைண்ட்டுகளுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்காக எதையுமே இந்த செபி வந்து எதுவுமே பண்ண கிடையாதுங்கிறது நல்லாவே நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, எனிவே இன்னைக்கு பொறுத்தவரையும் நிஃப்டி 24,650 ஓப்பன் ஆகிட்டு 24,500 வந்துச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது 24,625 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. 150 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. 78,581 வந்து செட்டில் ஆகிருக்குது. மெட்டல், ஆட்டோ இதெல்லாமே வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. மீடியா, பேங்க் இதெல்லாமே வந்து அண்டர் பெர்ஃபார்மில் இருந்திருக்குது. ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரையும் ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வந்து சென்செக்ஸுடைய எக்ஸ்பிரி, அதாவது நிஃப்டியோடைய எக்ஸ்பிரியிலேயே நமக்கு வந்து சிஏஎஸ், அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செஷனில் ஹியூஜாக வாலட்டிலிட்டி இருந்துச்சு. இப்போ சென்செக்ஸுங்கிறதுனால நாளைக்கு வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸுடைய ஆப்ஷனை பொறுத்தவரையும் அதாவது 300 பாயிண்ட்ஸ் கூட மேலே வந்து க்ளோஸ் ஆகலாம், இல்லைனா 300 பாயிண்ட்ஸ் கூட கீழே வந்து க்ளோஸ் ஆகலாம். நீங்கள் அவுட் ஆஃப் த மணி தானே அப்படின்ட்டு ஷார்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ரொம்பவும் ஒரு வாரத்துக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு எப்படி மார்க்கெட் போகுது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பொசிஷன் வந்து செல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் நல்லா தான் இருக்குது, ஹையில் தான் போயிட்டு இருக்குது. இந்த ரீசெண்ட் லோவில் இருந்து நல்லாவே போயிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,800. இந்த 24,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 25,100 போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்ம மார்க்கெட் ட்ரெண்டு நல்லா தான் இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக என்னங்கிறதெல்லாம் நான் லைவில் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.